என் அன்பார்ந்த இந்து சொந்தங்களே, இந்து உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்து சொந்தங்கள் ஜாதியிலிருந்து பிளவுபட்டு நம்ம நிற்கிறோம். நம்ம மதத்தால் ஒன்றா இணையணும். என்னுடைய நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு வேத மந்திரம். நம்ம ஜாதியால் பிளவுபட்டிருக்கோம், நம்ம இந்துத்துவாவில் ஒன்றா இணையணும். அதுக்கான கால நேரத்தை இன்னையும் நம்ம அமைச்சுக்கலன்னா அது காலம்தான் பதில் சொல்லும். அப்படிதான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 96 நாடு இருக்கு. முஸ்லீம் நாடு பாத்தீங்கன்னா 56 நாடு இருக்கு. இந்துக்கு ஒரு நாடு கூட இல்லை. அது வேற விஷயம். நம்ம ஏன்னா இந்து சனாதனன்ற ஒரு கொள்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டு நம்ம பழகப்பட்டவங்க. எப்படி விட்டு கொடுத்தே பழகப்பட்டவங்க பாத்தீங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ்க்கு முன்ன முகலாறு படையின்னு ஒண்ணு உள்ள இந்தியாவுக்குள்ள சிற்றரசுகள் 546 சிற்றரசுகளை இருந்த ஒரு அகண்ட பாரதத்தை எது மூலியமா பிடிக்கிறாங்க? முகலாயர் பேர்ல பிடிக்கிறாங்க. பிடிச்சி சிற்றரசுகளா அந்தந்த முகலாயர் பேர்ல பிடிச்சி அங்க மதம் மாற்றி அங்க முஸ்லீமா மாற்றி அங்க இந்து சமுதாயம் அடிபட்டு அதுக்கப்புறம் 1000 வருஷங்கள் கடந்து கோயில்கள் பல சூறையாடப்பட்டு பசுதிலகம் மாற்றப்பட்டு அன்னைக்கு வந்த காலகட்டத்துல அது நடந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு இந்துக்கள் ஒரு நாடு இல்லை. அன்னைக்கு சிற்றரசுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல் தோண்டா மண் தோண்டா காலத்துல தோன்ற மதம் இந்து மதம். பைபிளுக்கு வருஷம் இருக்கு, குரானுக்கு வருஷம் இருக்கு, இந்து மதத்துக்கு வருஷமே இல்லை. இதை மட்டும்தான் நம்ம கருத்துல கவனத்திலையும் நம்ம எடுத்துக்கணும். ஆனா நம்மள பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்துட்டு போன விஷயம்னா, மதத்தால இந்துக்கள் பிழைத்து அடைக்கூடிய சக்தி ஜாதியை வச்சு உண்டாக்கிட்டு போயிட்டான். இந்த ஜாதியால முன்ன ஒரு காலத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, சரியா? அதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் பண்ணி கொடுத்த தமிழ்நாட்டுல திராவிட மாடல் அரசியல் சிறப்பா பண்றாங்க. ஜாதியால் நம்மளை பிறந்துடுறாங்க. அங்க போய் மதத்தால அவங்க ஓட்டு வாங்கிறதுக்கு ஓட்டு பேங்கா முஸ்லீம் சகோதரர்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம், ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு என்னன்னா சொல்றாங்க பாருங்க. 1957 உருவாக்கப்பட்டதுல அன்னைக்கு என்ன சொத்து உரிமை இருந்துச்சோ அந்த சொத்தெல்லாம் இவங்க இதை அபகரிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்ன 500 சில்லற சிற்றரசுகளா இருந்த ஒரு இந்து அகண்ட பாரதத்தை அன்னைக்கு எங்க இருந்துச்சு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவங்க சிற்றரசுல பிடிச்சி இங்க மதம் மாற்றி எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 1957 சட்ட பிரகாரம் முதல்ல ரயில்வேக்கு, ரெண்டாவது ஆர்மி, இது ரெண்டுமே என்னது நம்ம எல்லாருக்குமே சம்பந்தப்பட்டது. இதுல மதம் எங்க வரல. ரயில்வே நம்ம இந்து மதமும் யூஸ் பண்றோம், கிறிஸ்டின் இந்து எல்லாருக்கும் தேசிய சொத்து. அது ராணுவம் தேசிய சொத்து. ஆனா மூணாவதா இருக்க சொத்து உரிமை யாருது? முஸ்லீம் தான். ஆனா அந்த சொத்து அவங்க எந்த இடத்த இது பண்ணாலும் அவங்களுக்கு தான் அங்கீகாரம் பண்ற உரிமை அவங்களுக்கே இருக்குதான். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் நம்ம கோர்ட்டுக்கு போகணும், ஸ்டேஷனுக்கு போகணும், எல்லாம் போகணும். அதுக்கு முன்ன ஒரு விஷயம் பாருங்க. ஒரு பிரச்சனை நடந்தாலும் இந்தியாவில் ஒரு முஸ்லிம் சகோதர நம்மளை சாவடிச்சுட்டா கூட நம்ம மேல அவங்க மேல கேஸ் கிடையாது. தப்பா சொல்றோமா? அவங்க மேல கேஸ் கிடையாது, நம்ம மேலதான் கேஸ். நம்ம மேல எஃப்ஐஆர் பண்ணுமா, அவங்க மேல வன்முறை போடணுமா. எவ்வளவு ஒரு போர்ஜரியான ஒரு சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 1957 இருந்தபடி அந்த வெட்போர்டுக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்றாங்க. அதுல வெட்போர்டுக்கு சொந்தமான சொத்து 1957 சொல்றீங்கல்ல. பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்த 10 வருஷம் கழிச்சு 1947 10 வருஷத்துல தனக்கு சாதகமா நம்ம ஜவஹர்லால் நேரு ஐயா அந்த வரலாறு எடுத்து பாருங்க. 3 குடும்பத்துக்கு 3 பிரிச்சு கொடுத்துட்டாரு. 3 குடும்பத்துக்கு 3 எடி பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஒரு குழந்தைக்கு சவுதியும் பாகிஸ்தானும், இன்னொரு இதுக்கு காஷ்மீரும், இன்னொருத்தருக்கு இந்தியாவும் கொடுத்துட்டாரு. ரொம்ப திறமையா பண்ணிட்டாங்க. இந்த வரலாற நீங்க எல்லாம் பார்க்கலாம். நம்ம எல்லாமே பார்க்கலாம், தெரியும். நம்ம தெரிஞ்சு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நம்ம எப்ப இந்துத்துவ கொள்கைன்னா எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம், அமைதியாக செல்வோம். அதுதான் நல்ல விஷயம் தான். அதுதான் நம்ம கடைபிடிக்கணும். அதில் தான் நம்ம வாழணும். வாழ்ந்தா மட்டும் தான் அமைதி நல்லா இருக்கும். அதுதான் தேவை நம்மளுக்கு. ஆனா நம்ம ஒற்றுமையில மட்டும் இதுக்கு மேலேயும் நம்ம ஒற்றுமையில்லாத இருந்தோம்னா நல்ல விஷயம் இல்லை. தயவு செஞ்சு இந்துக்களாகிய நம்ம ஜாதி இல்லாம மதத்தால ஒன்னா இணையலாம். அதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இதுக்கு மேல வரலன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசியல் நம்மள
வேற இடத்துல எடுத்துமே விட்டுடுவாங்க. நம்ம வந்து இந்துக்களுக்கு ஒரு நாடு கூட கிடையாது. இந்த இடத்துலயும் நம்ம உரிமையா வளர்த்த முடியாது. நம்ம இப்படி போயிடும் மாறுது. அதனால நம்ம சண்டை போட வேணாம், கஷ்டப்படுத்த வேணாம், போராட்டம் மட்டும் வேணாம். நம்மளுக்கான ஓட்டு உரிமை வரும்போது நம்மளுக்கான அங்கீகாரத்தை நம்ம கொடுத்துக்கலாம். இதையும் நம்ம செய்யலன்னா திராவிட கட்சியில இருக்கிற நம்ம அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சி, ஏன்னா நானும் அதெல்லாம் தான் வந்தேன். நம்மலாம் தயவு செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு சொத்து வைக்கிற போல்தான் நம்மளுடைய கலாச்சாரத்தை சேர்த்து வச்சுட்டு போனோம். அந்த கலாச்சாரத்தை அந்த பதவி சுகத்துக்காக அவங்க கொடுக்குற கோட்டர் பாட்டு பிரியாணி ஓட்டு வாங்கறதுக்காக நம்ம அழிச்சிட்டு போறது வேணாம். தயவு செஞ்சு அதுல இருக்க இந்து சொந்தங்கள் உணர்வாளர்கள் எல்லாம் வந்து இந்து மதமா இணையலாம். அரசியல் கட்சின்றது அப்புறம் நம்மளை பிரிச்சாடுற சூழ்ச்சி இதுக்கு மேலேயும் நம்ம கடைபிடிச்சோமா நல்லது கிடையாது. தயவு செஞ்சு இன்னைக்கு பக்கத்து நாடு நம்ம இந்தியாவிலிருந்து பிரிஞ்சதுதான் பங்களாதேஷ் நடக்கிற விஷயத்த பாருங்க. உள்நாட்டு கலவரம்னு சொல்லிட்டு நடக்குது, உள்நாட்டு புரட்சின்னு சொல்லலாம். அது என்னன்றத நீங்களே உங்ககிட்டே பாருங்க. அங்க இடம் ஒதுக்கீடு முஸ்லிம்ஸ், அதை வேணான்னு சொல்றோம் முஸ்லிம்ஸ், ஆனா பாதிக்கப்படுறோம் இந்து பெண்கள், இந்து குடும்பம். நம்மளுக்கு நாடு இல்லை கேட்கறதுக்கு. ஆனா கல் தோண்டா மண் தோண்டா காலத்துல தோண்ட மதம் இந்து மதம். இந்த இந்து மதத்துக்கு நம்ம முன்னோர்களோட இன்னைக்கு இருக்கிற 90% முஸ்லிம்ஸுகள் இந்துவா இருந்தவங்க தான். 1000-2000 வருஷத்துக்கு முன்ன இந்துவா வாழ்ந்தவங்க தான். காலத்தின் சூழ்நிலையாக மதம் மாற்றப்பட்டார்கள். சரியா? அது காலத்தின் சூழ்நிலை மாறிடுச்சு. அதுக்காக நான் எதுவும் சொல்ல, அவங்கள இருக்கிறாங்க. அதுல ஒரு 5% 10% பேர் வந்து தேவையில்லாத ஒரு விமர்சனமான ஒரு விஷயத்த முன் வச்சுக்கின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கதைக்குள்ள நம்ம வேணாம். நம்ம ஒத்துமையா இருந்தா நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒத்துமை வேணும். தயவு செஞ்சு இந்து சொந்தங்கள் ஜாதியால பிளவுபடாம மதத்தால ஒன்னா இணையணும். நான் பக்கத்து நாட்டில் நடக்கிற விஷயத்த நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனையா ஏத்துக்கின்னு நம்ம ஒன்னா இணையலாம். நம்மளுக்கான தேசம், நம்மளுக்கான இது வேணும். நம்ம வந்து தேசம் வேணும்னா நம்ம வந்து இந்துக்கள் மட்டும் வாழணும் சொல்லல. எல்லா மதத்திலும் நம்ம எல்லாரையும் அனுசரிச்சு போறவங்க. கிறிஸ்டினா இருந்தாலும் முஸ்லீம் அண்ணன் தம்பியா நம்ம பழகுறவங்க. நம்ம கிட்ட அந்த பாகுபாடு இருக்குது, நம்ம கிட்ட அந்த ஒற்றுமை இருக்குது. பாகுபாடு ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமையாரும் நம்ம வாழக்கூடியவங்க. அவங்க கிட்ட அந்த ஒற்றுமை 90% பேர் இருக்காங்க. 90% பேர் வெளியே வர மாட்டான். 10% மட்டும் பிரிச்சாடுறான் பாரு. அவன் தான் வந்து நம்மளை பிரிச்சாடுறான். அதனால அவங்களுக்கு நல்லதாகவும் நம்ம பாத்துக்கலாம். ஆனா நம்ம ஒத்துமையா இருந்தாலும் அவங்களே பாதுகாக்க முடியும், நம்மளே பாதுகாக்க முடியும். நம்ம எல்லாரையும் இந்திய திருநாட்டுல, பாரத திருநாட்டுல நம்ம ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் எல்லாரையும் நம்ம பாதுகாக்க முடியும். இல்லைன்னா நம்மளை பாதுகாக்க யாருமே கிடையாது. இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் போயிட்டு இந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்றத அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னு கேட்டனா அந்த அளவுக்கு அரசியல் பக்குவம் எனக்கு இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்துக்கள் நம்ம ஒற்றுமையா இருந்தா நம்ம யாரையுமே நல்ல வழிக்கு தான் கொண்டு போவோம், கெட்ட வழி கொண்டு போக மாட்டோம். அது எந்த சகோதரராக இருந்தாலும். அதனால நம்ம ஒற்றுமை இன்னைக்கு தேவைப்படுது. தயவு செஞ்சு இந்து உறவுகள், இந்து சொந்தங்கள் ஜாதியால பிளவுபடாம மத ரீதியா நம்ம இந்துக்களா நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யாத நல்ல உள்ளங்கள் இந்து சனாதன கொள்கை வந்து என்ன சொல்லுது, எல்லாருக்கும் நல்ல வழிதான். எந்த மதத்தையும் பார்க்க மாட்டாங்க. சனாதன நியாயம் நீதி மட்டும் தான் சொல்லுவோம். அது மாதிரி சனாதன கொள்கை விட்ட இந்துக்கள் நம்ம வந்து தயவு செஞ்சு ஒன்னா இணையணும். ஒன்னா இணைஞ்சா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுல உண்மையா சொல்லணும் கருப்பண்ணா சுவாமி என்ற மாதிரி குலதெய்வம், எல்லை தெய்வம்ன்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லை தெய்வமா அண்ணாமலை கிடைச்சிருக்காரு. அந்த அண்ணாமலை மூலயமா இந்த தமிழ்நாட்டுல நம்மளுக்கான உரிமையை நிலைநாட்டினா மட்டும்தான் எல்லா விதமான சாத்தியக்கூறும் கிடைக்கும். வரப்போற கவுன்சிலர் எலெக்ஷனாலும் சரி, எம்எல்ஏ எலெக்ஷனாலும் சரி, நம்ம இந்துக்கள் ஒன்னா இணைஞ்சா மட்டும்தான் சாதிக்க முடியும். நம்ம இணையலன்னா எதுவுமே நடக்காது. இந்த முறை மூலமா எனக்கு நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, வெளியே சொல்ல வரல. தயவு செஞ்சு இந்து சொந்தங்கள் ஜாதியால பிளவுபடாம மதத்தால ஒன்னா இணையணும். இணைஞ்சு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு பாடத்தையும் நல்ல விஷயங்களையும் நம்ம எல்லாரையும் எல்லா மதத்தையும் ஒன்னா அரவணைச்சு நல்ல வழியில செல்வோம். பாரத திருநாடு வல்லரசு நாடு ஆகணும்னு நம்ம எல்லாம் வந்து நினைக்கிறோம். அந்த வல்லரசு நாடா கண்டிப்பா நடக்கும். அதுல இருக்கிறவங்களும் வந்து உணரணும். இதுல மாட்டு மதத்தினரும் வீடியோ பார்த்தா நான் யாரையும் குற்றம் சொல்ல. உங்கள 5 பேர் 10 பேர் வந்து தப்பு பண்ணி உங்களால தப்பா வழிநடத்த முயற்சிக்கிறாங்க. என்னைக்குமே பாரத பிரதமர் வந்து பெண் குழந்தையா இருந்தா ஆண் குழந்தையா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டம் வேணும். ஒரு நாட்டுல வாழ்ற நம்ம ஒரு விதமான காத்தை தான் சுவாசிக்கிறோம், ஒரு விதமான உணவு தான் உணன்றோம்.
சாப்பிட்றோம். நம்மளுக்கு ஒரே பணம் தான் இருக்கு, ஒரே காசு தான் இருக்குது, ஒரே நிலம் தான் இருக்கு. அந்த நேரத்துல தான் நம்ம எல்லாம் உணவு சாப்பிட்றோம். அது மாதிரி நம்மளுக்கு எல்லாமே ஒரு சட்டம் தான் அவர் சொல்றாரு தவிர உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு சொல்ல. சிஏ குடியுரிமை சட்டம் கூட பாருங்க, யாரா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் கிறிஸ்துவா முஸ்லீமா இருந்தாலும் எல்லாருக்குமே 10 ஆண்டு கழிச்சு பிறகுதான் குடியுரிமை புதுசா வர வாங்க முடியும். பழசா இருக்கணும் யாருமே பாதிக்கப்படலன்னு தான் சொல்றாங்க. இவங்க விஷமத்தன்மா தேவையில்லாத பொய் பிரச்சாரம் அப்படின்னா நம்ம இந்தியா கூட்டணிய டேட்டாவை நீங்களே எடுத்து பாருங்க. ரொம்ப நல்ல இந்தியா கூட்டணி சார்ந்தவங்க என்னன்னா பொய் பிரச்சாரம் என்னன்னா சொல்ல முடியுமோ மொத்தமே சொல்லுவாங்க. அதனால அவங்கள நம்ம திருத்த முடியாது. நம்ம திரும்பி நம்ம மதத்தால நம்ம இந்துக்கள் ஒன்னா இணைஞ்சு எல்லாரும் பாதுகாத்து நம்மளும் நம்ம பாதுகாப்போட வாழலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பக்கத்து நாட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கலாம். இன்னைக்கு பாரத திருநாடு கொரோனாவிலும் சரி எல்லா விஷயத்திலும் சரி இவ்வளவு சுபிட்சமா இவ்வளவு சந்தோஷமா நம்ம உணவோட நம்ம தன்மானத்தோட வாழ்றோம்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு எந்த மாதிரி நம்மள ஆளுமைக்கூடிய சக்தி என்ன நல்லா இருக்குது. அவர் எந்த மதத்தாலும் நம்ம பிரிச்சாடுற சக்தி கையாளாம நம்மளை ஒன்னா இணைக்கிற ஒரே ஒரு இந்து மதம் தான். அந்த இந்து மதம் நம்ம ஒற்றுமையா இருந்து எல்லாரும் ஒன்னா பாதுகாப்போம். பாரத் மாதா கி ஜெய்.